இப்போ இந்த வெப் சீரிஸ் மட்டும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி ஒரு படமா வந்துருந்துச்சுன்னா ராட்சசன் மாதிரி ஒரு செம்ம மெட்டீரியலா வந்திருக்கும். குற்றம் புரிந்தவன் சோனி லைவ்ல ரிலீஸ் ஆயிருக்கிற ஒரு தமிழ் வெப் சீரிஸ். ஒரு கோயில் திருவிழா நடக்குது. அன்னைக்கு நைட்டு ஒரு குட்டி பொண்ணு காணாம போகுது. அவங்க அப்பா கொலை செய்யப்பட்டு கிடக்குறாரு. இப்ப போலீஸ் வர்றாங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. இந்த மாதிரி வேறு சில சம்பவங்களும் முன்னாடி நடந்ததா சொல்றாங்க. இப்ப நம்ம அந்த பொண்ணு காணாம தான் போச்சு, அவங்க அப்பாவை யாரோ கொண்டுதான் போட்டிருக்காங்க அப்படின்னு நினைச்சோம்னா அங்க இருந்து ஆரம்பிக்குது ட்விஸ்ட் 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 ஃபினிஷிங் வரைக்கும் ஊர்பட்ட ட்விஸ்ட் இருக்கு. படுத்தா ட்விஸ்ட், பாயசம் குடிச்சா ட்விஸ்ட், ஃபினிஷிங்ல சுபம் போடும்போது கூட ஒரு ட்விஸ்ட் வச்சிருந்தாங்க. உண்மையிலே ஒரு நேர்த்தியான ஸ்கிரீன் பிளே. அதாவது சில காட்சிகள்லாம் கேஷுவலா வந்துட்டு போகும். பட் அந்த கேஷுவலான காட்சிகளை கூட பின்னாடி ஒரு மெயின் இடத்துல கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஒரு குட்டி பொண்ணு வந்து பென்சில் கடிச்சிட்டு இருக்க மாதிரி காமிப்பாங்க. பசுபதி வந்து ஒரு குட்டி பொண்ணுக்கு வந்து ஒரு வாட்ச் பிரசன்ட் பண்ணிருப்பாப்ல. எல்லாமே ஒரு வேற இடத்துல செம்மையா கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த வாட்சை வச்சு ஒரு ஹை டென்ஷன் ஹை வோல்டேஜ் சீன் ஒன்று வரும். செம்ம பதபதப்பான காட்சி அது. நான் ஏன் நேர்த்தியானதுன்னு சொல்றேன்னா, கதையில ஒரு நாய் வரும், ஜாக்கின்னு ஒரு நாய். அந்த நாயை ஒரு பயந்தாங்குழி நாயின்னு சொல்லுவாங்க. பட் அந்த நாயை பார்க்கும் போதெல்லாம் நீங்க அதை ஃபீல் பண்ணலாம், சென்ஸ் பண்ணலாம். பட் அந்த நாயோட ஃபினிஷிங் மட்டும் கொஞ்சம் எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. இந்த கதையில நிறைய கேரக்டர் வர்ற மாதிரி பசுபதி கூடவே கில்ட்டுங்கிற ஒரு கேரக்டரும் அவர் கூடயே டிராவல் ஆகும். அந்த குற்ற உணர்ச்சிங்கிற கேரக்டருக்கு ஒரு ஃபினிஷிங் கொடுக்கணும் இல்லையா? ஃபினிஷிங்ல பசுபதியை வந்து ஒருத்தங்க வந்து பொழிச்சுன்னு சவுட்ல அடிச்சிருவாப்ல. அதுக்கு பசுபதி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாரு. அது வந்து அவர் கூட டிராவல் ஆன அந்த கில்ட்டுக்கு இதை விட பிரமாதமா ஃபினிஷ் பண்ணிருக்கவே முடியாது. பசுபதி ஆஸ் யூஷுவல் ஸ்பெக்டாகுலர் பெர்ஃபார்மன்ஸ். அவர் தான் சோல் ஆஃப் த ஷோவே சூப்பரா பண்ணியிருக்காரு. பட் அவரை தாண்டி அவர் நல்லா பண்ணியிருந்தா மட்டும் இந்த வெப் சீரிஸ் இவ்வளவு வந்திருக்காது. ஏன்னா நிறைய கேரக்டர் டெப்த்தோட இருக்கும். அவர் ஒய்ஃபா வரக்கூடிய லிஸி, லட்சுமி பிரியான்னு ஒருத்தங்க வருவாங்க. அவங்க வந்து ஒரு பொண்ணோட அம்மாவா நடிச்சிருப்பாங்க. அவங்க இந்த வெப் சீரிஸ்ல ரொம்ப முக்கியமான கேரக்டர். அவங்களும் பிரில்லியண்டா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. விதார் ஆஸ் யூஷுவல் நல்லா பண்ணியிருந்தாரு. அந்த கேரக்டர் லைட்டா இவர் வந்து நம்ம ரமணா யூகி சேது மாதிரி லைட்டா இருப்பாருன்னு ஒரு தாட் வந்துச்சு. கைட் ஆஃப் அப்படிதான் இருந்தாரு. பட் ஸ்டில் அந்த ரோல் நல்லா இருந்துச்சு. எனக்கு குறைகள்லாம் பெருசா எதுவும் கிடையாது. ஒரு சில விஷயங்கள் ஆரம்பத்துல 1-2 எபிசோட் வந்து கொஞ்சம் மாதிரி ட்ரையா போகும். ஏதோ ஒரு சில கேரக்டர் மூலமா கொஞ்சம் ஒரு ஃபன்னியான டயலாக் ஏதோ ஒன்று வச்சு கொஞ்சம் அந்த அலுப்பு தெரியாம பார்த்துட்டு இருக்கலாம். ஃபினிஷிங்ல யார் கல்பிரிட்னு நம்ம பெருசா கண்டுபிடிக்கிற மாதிரிலாம் இல்ல. அப்படியே நம்ம கெஸ் பண்ணாலும் அவங்க ரிவீல் பண்றதுக்கு மேபி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம நேரடணும்னா பண்ணலாம். பட் அந்த கேரக்டர் இருக்கு இல்லையா, அவர் வந்து நான் எப்படி என் விக்டிம்ஸ் எல்லாம் செலக்ட் பண்றேன்னு ஒன்று சொல்லுவாரு. அது மட்டும் அவ்வளவு ஆர்கானிக்கா இல்லாம கொஞ்சம் ஃபேப்ரிகேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. இதை தாண்டி நம்ம ஒரு படமோ வெப் சீரிஸோ பார்க்கறோம்னா ஜாலியா இருக்க தானே பார்க்கறோம், சந்தோஷமா இருக்க தானே பார்க்கறோம். பட் இது பார்க்கும்போது என்னதான் அது வெப் சீரிஸ் பிரமாதமா இருந்தாலும் மனசுல ஒரு பாரத்தோட பார்ப்போம். ஏன்னா மேபி விக்டிம்ஸ் வந்து குழந்தைங்க அப்படிங்கிறதுனால, குழந்தை வந்து ஒரு சின்ன பொண்ணு வந்து டெட் பாடியா காமிப்பாங்க, ஒரு பையன் உடம்பு சரியில்லாம காமிப்பாங்க. அதெல்லாம் என்னமோ தெரியல, ஒரு சின்ன ஒரு பாரத்தோட பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இது நெகட்டிவ் கிடையாது, கதை அப்படிதான் ஸ்டில் தோணுச்சு சொன்னேன். ஓவராலா தமிழ்ல இந்த மாதிரி ஒரு நல்ல வெப் சீரிஸ் வந்து அதை நம்ம பார்க்கலன்னா நம்ம தான் குற்றம் புரிந்தவன். கண்டிப்பா பாருங்க, ஒரு தரமான வெப் சீரிஸ். பை.